அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துக்களை அனுபவித்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்மால் முடிந்த அளவிற்கு வணக்க வழிபாடுகளை, இபாதத்துக்களை, நன்மையான காரியங்களை, தான தர்மங்களை, நல்ல பேச்சுக்களை நம்மால் நம்முடைய சக்திக்கு உட்பட்டவாறு நாம் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இப்படி நிறைவேற்றப்படக்கூடிய இந்த இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள், நல்ல பேச்சுக்கள், நல்ல தான தர்மங்கள், இவற்றிற்குரிய முழுமையான கூலியை இறைவனிடத்தில் நம்மால் பெற்றுவிட முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய அமல்களாக இருந்தாலும் சரி, பெரிய அமல்களாக இருந்தாலும் சரி, அந்த அமல்களுக்கு, அந்த வணக்க வழிபாடுகளுக்கு இறைவனிடத்தில் முழுமையான கூலியை பெற்றுவிட முடியுமா என்பதை பற்றிய ஒரு சிறிய நினைவூட்டல் மட்டும்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏன்னா, எந்த இபாதத்தை செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் எல்லாமே நமக்கு தெரியும். ஒரு தொழுகையை நிறைவேற்றினால், இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றினால் எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும், தனியாக தொழுதா எவ்வளவு நன்மை கிடைக்கும், ஒரு சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றினால் என்ன நன்மை கிடைக்கும், ஜும்மாவுக்கு முன்னால் வந்தால், முதலில் வந்தால் என்ன நன்மை கிடைக்கும், இரண்டாவது வந்தால் என்ன நன்மை கிடைக்கும், இப்படி ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும், ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் நாம் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை அறிந்து, அதை தெரிந்து கொண்டுதான் நாம் அதிகமாக அந்த நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹு அக்பர் என்ற ஒரு திக்ரை சொன்னால் மறுமையில் அல்லாஹ் நமக்கு என்ன அந்தஸ்தை ஏற்படுத்துகின்றான், எந்த தரஜாவை உயர்த்துகின்றான் என்பதை அறிந்து தான் நாம் என்ன பண்றோம், அந்த திக்ருகளை மொழியக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி பார்த்து பார்த்து அறிந்து நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்துக்கள் நாளை மறுமையில் நமக்கு நன்மை பெற்று தருமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையில, சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில நாம இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மது என்ற ஹதீஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அக்ஃபுகுமா அகாஃபு அலைக்கும், நான் உங்களிடத்தில் உங்கள் மீது அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றது, அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால் அஷ்ஷிர்குல் அஸ்கர், அஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, இணை வைப்பு என்ற வாடை நம்முடைய வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்து விட்டான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ்விடத்துல யாரிடத்திலாவது போய் நாம பிரார்த்தனை செய்வோமா? கண்டிப்பா செய்ய மாட்டோம். அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் யாரிடத்திலாவது போய் உதவி தேடுமா? கண்டிப்பாக உதவி தேட மாட்டோம். ஏனென்றால் அது தவறு என்பதை விளங்கிவிட்டோம், அதை செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொண்டோம். ஆனால் ஷைத்தான் என்ன பண்ணுவான், நீ இதுல இருந்து வெளியே போனாலும் சரி, உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் கங்கணம் கட்டியதின் காரணமாக நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களில் அதற்குரிய கூலியை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நம்மிடத்தில் சிறிய இணை வைப்பை ஏற்படுத்தி விடக்கூடியவனாக இருப்பான். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இன்ன அக்ஃபஃபு மா அகாஃபு அலைக்கும், உங்களிடத்தில் அதிகமாக நாம் பயப்படுவது என்னவென்று சொன்னால் அஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், காலு யா ரசூலல்லாஹ்,
வமஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைப்பு என்று சொன்னால் எது அப்படின்னா என்னது? எதை நீங்க சொல்றீங்க? இணை வைப்பு என்றால் என்னவென்று எங்களுக்கு கற்றுத்தந்து விட்டீர்கள், அதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சிறிய இணை வைப்பு என்று சொன்னால் அது என்ன என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய நேரத்துல சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அர்ரியா, அர்ரியா ஷிர்குல் அஸ்கர் என்று சொல்லப்படுவது முகஸ்துதி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். முகஸ்துதினா என்னது? நாம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் யாருக்காக வேண்டிதான் செய்யணும்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி இஹ்லாஸான அடிப்படையில் நம்மை ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றான், இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், இந்த காரியத்தை நான் இறைவனுக்காக வேண்டி மட்டுமே செய்கின்றேன், இதுல வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது, படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி மட்டுமே நான் இதை நிறைவேற்றுகின்றேன் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். இதற்கு நேர் மாற்றமாக நம்முடைய நண்பர்கள் நம்மை பார்க்க வேண்டும், மக்கள் நம்மை புகழ வேண்டும், விளம்பரத்திற்காக இருக்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய காரியத்தின் மூலமாக எனக்கு இந்தந்த நன்மைகள் கிடைக்க வேண்டும், இந்தந்த உலக ஆதாயங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் எந்த அமலை செய்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரிய அமலாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சிறிய நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த எண்ணத்தோடு நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த அமலுக்குரிய கூலியை கண்டிப்பாக நம்மால் பெற்றுவிட முடியாது. அதற்கு சிறந்த உதாரணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு உயிர் தியாகி, அதே போன்று அல்லாஹுடைய வேதத்தை ஓதக்கூடிய காரி, அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய ஒரு கொடையாளன், இந்த மூன்று இபாதத்துக்களும் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரிய இபாதத்துக்கள், அல்லாஹ்விடத்துல அந்தஸ்துக்குரிய சிறப்புக்குரிய இபாதத்துக்கள். இந்த இபாதத்துக்களை செய்தவர்களை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் அழைத்து விசாரிப்பான். நான் இன்னென்ன நியாமத்துக்களை உனக்கு கொடுத்தேன், இந்தந்த நியாமத்துக்களை வைத்துக் கொண்டு எனக்காக வேண்டி நீ இந்த உலகத்தில் என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பானா. அப்ப கேட்கக்கூடிய நேரத்துல இந்த மூன்று நபர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்ட ஷஹீத், உயிர் தியாகி என்ன சொல்லுவாரு? யா அல்லாஹ், நான் உன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, உன்னுடைய மார்க்கம் ஓங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னுடைய பாதையில் போர் செய்து நான் கொல்லப்பட்டேன், இதுதான் நான் உனக்காக வேண்டி செய்த மிகப்பெரிய ஒரு பணி என்பதாக அந்த உயிர் தியாகி அல்லாஹ்விடத்துல சொல்லுவாராம். அதே போல காரி, நன்கு ஓதக்கூடிய ஒருவர், அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், உனக்கு நல்ல குரல் வளத்தை கொடுத்திருக்க, நல்ல இல்மை கொடுத்திருக்கின்றேன், நீ எனக்காக வேண்டி என்ன செய்தாய், என்னுடைய நியமத்துக்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு நீ எனக்காக வேண்டி என்ன செய்தாய் என்று கேட்கக்கூடிய நேரத்துல அவரும் சொல்லுவாரு, நான் உன்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னேன், உன்னுடைய வேதத்தை அழகான முறையில் எடுத்து ஓதினேன் என்று அவரும் சொல்லுவார். அதே போன்று கொடையாளன், அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், உனக்கு பெரும் கொண்ட செல்வத்தை நான் கொடுத்தேன், நீ என்ன செய்த அதை வச்சு அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் அவரும் சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் உனக்காக வேண்டி நீ வழங்கிய செல்வத்தை அதிகமாக தான தர்மங்கள் செய்தேன், ஏழைகளுக்கு வாரி வழங்கினேன், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதிகமாக கொடுத்து உதவினேன் என்று அவரும் சொல்லுவாராம். இப்படி சொல்லக்கூடிய நேரத்துல இந்த மூன்று நபர்களுக்கும் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா என்ன பதில சொல்லுவான் தெரியுமா? அந்த கதிப்த, நீங்க மூன்று பேர்களும் என்ன பண்றீங்க? தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கக்கூடிய நேரத்துல அந்த ஒவ்வொரு இடத்திலையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இது, நீ பொய் சொல்லுகின்றாய், நீ பொய் சொல்லுகின்றாய். அல்லாஹுக்கு தெரியும் நம்முடைய உள்ளத்துல நாம எதை நினைத்து அந்த காரியத்தை செய்தோம், நாம் எந்த எண்ணத்தோடு அந்த காரியத்தை நிறைவேற்றினோம். அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்ற, நீ எதற்காக வேண்டி செய்த? மக்கள் உன்னை புகழ வேண்டும், ஷஹீத் என்று புகழ வேண்டும், கொடையாளன் என்று புகழ வேண்டும், நன்கு ஓதக்கூடிய காரி என்று புகழ வேண்டும்
என்பதற்காக வேண்டி நீங்க செய்தீங்க. இவை அனைத்தையும் இந்த உலகத்திலேயே நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். மக்கள் உங்களை புகழ்ந்து விட்டார்கள், முடிஞ்சு போச்சு உங்க காரியங்கள், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அங்கேயே முடிஞ்சு போச்சு, இங்க எதுவுமே உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுவான், இவர்களை நரகத்தில் கொண்டு போய் சேருங்கள், இவர்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரிய அமல்கள். இந்த அமல்களை செய்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்துல இஹ்லாஸான அடிப்படை, அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே நான் இதை செய்கின்றேன், அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே நான் இதை நிறைவேற்றுகின்றேன் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்துல இல்லாததின் காரணமாக அவர்கள் செய்த அந்த அமலுக்குரிய கூலியை மறுமையில் பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய சிறந்த ஒரு எச்சரிக்கை.